ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான பாபாவோட மெசேஜ் என்ன நமக்கு கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ மனசில் பாபாவை நினச்சி ஓம் சாய்ராம்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. நீங்கள் சொல்லி டைப் பண்ணுங்க. இது ஒரு சாண்டிங். நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி டைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட மனசில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான பாபாவோட மெசேஜாக இருக்கும். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இப்போ என்ன மெசேஜ்னு பார்ப்போம். இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு சில புது பாதைகள்லாம் ஓப்பன் ஆக போகுது, சில பாதைகள் க்ளோஸ் ஆகவும் போகுது. அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட லைஃப்ல இருந்து விட்டு போகுதே அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல் இருக்கணும். வரக்கூடிய புதிய விஷயத்த ஏற்று நடந்து போகிறது உங்களுக்கு சேஃபர் சைடில் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் உங்களோட பிஸ்னஸ்லையோ இல்லை நீங்கள் யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்திருந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி இப்போ உங்களுக்கு வேற மூலியமா அந்த பணம் உங்களோட கைகளுக்கு வரத்துக்கு உண்டான சான்சஸ்லாம் இந்த மந்த் ரொம்பவே நல்லா இருக்கு. சில நேரத்தில் உங்களோட ஹார்ட் ரொம்ப ஒரு குழப்பத்தில், உங்களோட மனசு ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸை கொடுத்துட்டே இருக்கும். இதுவா அதுவா அதுவா இதுவான்ட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக பாபாவோட கோயிலுக்கு போய் வீட்டில் பண்ணுறதை விட பாபாவோட கோயிலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பாபாவோட உதி எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மனசும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு நம்பிக்கையோடு பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த நம்பிக்கைனாலே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி பெறத்துக்கு உண்டான அமைப்பை கொடுக்குது. ஏன்னா சில நேரத்தில் நடந்த லாஸஸ்லாம் அது திருப்பி உங்களோட மைண்ட் ரீகால் பண்ணி வரக்கூடிய நல்ல விஷயத்த தேவையில்லாமல் தள்ளி போடுறீங்க. அதனால பழைய விஷயத்த மறந்துடுங்க, விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. இதெல்லாம் யோசிக்காமல் இருந்தாலே புது விஷயத்த ரொம்ப பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே விழுந்தீங்களோ அதை விட பல மடங்கு உயரம் ஜம்ப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எனர்ஜிஸ் எல்லாம் இந்த மந்த் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த மந்த் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். நிறைய நாலேஜ் கேதர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல உங்களோட தகுதிக்கேற்ப இருக்கணுமோ அந்த இடத்துல பாபா உங்களை கொண்டு சேர்க்கிறாரு. இதுதான் நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்க, நீங்கள் ஒரு பிளஸ்டான ஒரு குழந்தையா இருக்கீங்க பாபாவுக்கு. நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் பிறந்தப்பவே பாபாவோட அருளோடு சேர்ந்து தான் பிறந்திருக்கீங்க. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லா பக்கமும் உங்களுக்கு நிறைய நிறைஞ்சிருக்கு. நீங்கள் சில நாள்லாம் தூக்கம் இல்லாத பயங்கர கவலைகள்லாம் இருந்த நேரத்தில் உங்களுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால அதுல எல்லாம் இருந்து வெளியே வந்துடுறத நீங்கள் ரொம்பவே நல்லா பார்த்துருப்பீங்க. அப்போ பாபா நம்ம கூட இருக்காருன்றத புரிஞ்சுக்குவீங்க. உங்களை நிறைய இடத்துல டேஞ்சர்ல இருந்தெல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்காரு. சில நேரத்தில் பாபா மேலே கோவப்பட்டிருக்கீங்க. இது ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, இது எனக்கு இப்படி நடந்திருக்க கூடாது, நான் ரொம்ப நம்பி இருந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் அதை நம்பி இருந்திருக்கீங்களே தவிர அது ஆக்சுவலாக உங்களுக்கு டேஞ்சரான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அதுல எல்லாம் இருந்து உங்களை பாபா காப்பாற்றி கூட்டி எடுத்துட்டு உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் விட்டுருக்காரு. அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நீங்கள் பிறந்ததுலேருந்தே இருக்குது. நீங்கள் பாபாவோட குழந்தைன்னு சொல்லலாம், பிளஸ்டு பேபியாக நீங்கள் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் அமைதியாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிடக்கூடாது. நீங்கள் தேவையில்லாத கோவப்படக்கூடாது. காமாக ரிலாக்ஸ்டாக யாராவது உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி பேசினாலும் பொறுமையாக ரிலாக்ஸ் 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 அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, கூட இருக்கிறவங்களையும் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த டைமில் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயத்துக்கு
ரொம்ப ப்ரூஃப் பண்ணுற மாதிரி உங்களை பற்றிலாம் வந்து சொல்லாமல் இருக்கிறதே அமைதியாக இருக்கிறதே உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் காமிச்சிடும். நீங்கள் நிறைய பேசுகிறப்ப தான் அங்கே ஆன்சர் இல்லாமல் போயிடும். அதனால அமைதியாக இருக்கிறது, அப்சர்வ் பண்ணுறது, அடுத்தவங்க பேசுகிறத கேட்கறது, காது கொடுத்து லிசன் அதாவது உங்களோட காது மட்டும் நல்லா வேலை செய்யணும், வாய் வேலை செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை இந்த மந்த் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்ஸ் இருக்க போது. இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் ரொம்ப டெம்பரரியான சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு 4 நாள் 5 நாள் சரியாக போகிற பிரச்சனைகளில் தான் இருக்கீங்க. பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை. எல்லா டேஞ்சர்ஸ்லேருந்தும் பாபா உங்களை காப்பாற்றி கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் கூட, உங்களோட கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், அவங்க கூட நல்ல பாண்டிங் ஏற்படும். உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட பாஸாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் ஏற்பட்டிருந்தது, இல்லை நெகட்டிவான கம்யூனிகேஷன் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் ஹீல் ஆக ஆரம்பிக்கும், அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். அதுலேருந்து பிரச்சனைகள் திருப்பி வராமல் இருக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களோட மைண்டு வந்து இதனாலேயே ரொம்ப சாந்தமாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல சேஞ்ச் வந்து ஏற்படும். அந்த நல்ல சேஞ்ச் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட அப்படியே டே ட்ரீமிங்கில் இந்த மாதிரிலாம் நான் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயம் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் வந்து பாபாவோட ஸ்ட்ராங்கான பிலீவர். பாபா வந்து எல்லா பக்கமும் இருக்காரு, பாபா என்ன காப்பாற்றிடுவார் அப்படின்ற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வந்து நீங்கள் பாபா மேலே வச்சுருக்கீங்க. உங்களோட நம்பிக்கையை பாபா எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுத்துட மாட்டார். உங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுவார். இந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், இந்த பிரச்சனை இருக்கும், உங்களோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கும்னு எழுதி கொடுத்தது, அதில் பிரச்சனைன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி உங்களோட ஜாதகத்தையே மாற்றி எழுதி உங்களுக்கு நல்ல நல்ல விஷயமா எழுதுனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் அவர் அப்ளை பண்ண போகிறாரு. உங்களோட ஜாதகம் பார்த்து எனக்கு அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். மைண்டில் எந்த லிமிட்டேஷன்ஸும் வைக்கவே வேண்டாம். ஏன்னா உங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பாபாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்கள் மேலே உங்களை விட ஜாஸ்தியாக அவர் உங்கள் மேலே வச்சுருக்காரு. அதனால எல்லாம் வந்து எல்லாமே அவர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக வாழ்கிறதுக்கு பாருங்கள். எந்த ஒரு ஷோ ஆஃபும் இந்த மந்த்தெல்லாம் பண்ணவே வேண்டாம். அது உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு கண்ணு படுறது, திருஷ்டி படுறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதனால வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துருங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஓகே, நீங்கள் புது பொருள் வாங்கினாலும் ஓகே, அது உங்களோட ஹாப்பினஸ்க்கு, உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. எதுவுமே ஒரு சோஷியல் மீடியாவில் போடுறதோ, ஸ்டேட்டஸில் போடுறதோ, எல்லாத்துலேயும் காட்டுறதோ அதெல்லாம் இல்லாமல் உங்களோட மொமெண்ட்ஸை ரியலாக அனுபவிங்க. உங்களோட குழந்தைங்க கூட, உங்களோட ஃபேமிலி கூட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருக்கிறத ரியலாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், அடுத்தவங்கக்கிட்ட காட்டுறதை விட. அதே மாதிரி இந்த மந்த்தெல்லாம் வந்து உங்களுக்கு சாப்பாடு விஷயத்துக்கு நினச்ச நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு இருக்கும். எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பசியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் பசின்னு நினச்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து சாப்பாடு முன்னாடி கண்ணில் காமிச்சிரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பிளெஸ்டாக இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மந்த்து எப்போ வேணாலும் ஓகே, உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து ஒரு தாமரை பூ வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து பாபா பாதத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். கோயிலில் போய் தாமரை வாங்கிட்டு போய் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அப்படி கோயிலுக்கு போக அமைப்பு
இல்லாதவங்க நீங்கள் தாமரை வாங்கி உங்களோட வீட்டிலேயே வச்சுருக்க பாபா படத்துக்கு நீங்கள் தாமரை அவரோட கால் பாதத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் அப்படி வழிபாடு பண்ணுறப்ப உங்களுக்கு இருக்க எல்லா பயங்களும் பாபாவோட கால்குள்ளே நீங்கள் வச்சிருவீங்க. உங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பாபா கொடுத்து உங்களை ரொம்ப அழகாக வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிற விஷயத்த நடக்கும். அதே மாதிரி தாமரைனாலே மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சது. அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய பணம் டிலே ஆகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கிறதுக்குமே இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கும் உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் பாபாவோட பெரிய டிவோட்டியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெசேஜ். தேங்க்யூ.